ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சந்தியா பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சீரக சம்பா சிக்கன் தம் பிரியாணி எப்படி பண்ணலான்னு. ஆக்சுவலி எனக்கே இது ஃபஸ்ட் டைம் தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, சீரக சம்பா வந்து ஊற வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிட்ட பிறகு அதை வந்து பக்கத்துலேயே ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி கொதித்த உடனே கொஞ்சம் எண்ணெய், பட்டை, அப்புறம் வந்து பிரிஞ்சி இலை, அப்புறம் கிராம்பு நான் போட்டு நல்லா தண்ணி கொதித்தோடனே சீரக சம்பா அரிசி போட்டு வச்சுட்டேன். பக்கத்தில் வந்து தம் பண்ணுறதுக்காக அந்த ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து எண்ணெய், நெய் விட்டுட்டு அதில் வந்து இந்த பிரியாணி மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன், அப்புறம் தக்காளி போட்டுக்கிட்டேன், அப்புறம் புதினாவும் கொத்தமல்லி இலையை போட்டு நல்லா சுருளை விட்டுட்ட பிறகு கழுகி வச்ச 1 கிலோ சிக்கனை ஆட் பண்ணிக்கிட்டேன். அந்த டைமில் வதக்கிற டைமில் இங்கே வந்து சாதத்தை அரை வேக்காட்டில் வடித்து வச்சுக்கிட்டேன். சிக்கன் தண்ணி விட்ட பிறகு கொஞ்சோண்டு சிக்கன் சாப்பிட்டுக்காக நான் வந்து கேர்டு ஆட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் ரெட் கலர் மிளகாத்தூள் கலருக்காக, அப்புறம் உப்பு, பிரியாணி மசாலா போட்டு நல்லா கிளறிக்கிட்டேன். கிளறிட்டு சிக்கனில் கொஞ்சம் தண்ணி விடலப்பா, அந்த தண்ணி விடுற அளவுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். நல்லா தண்ணி விட்டுருச்சு பாருங்கள். அது நல்லா இன்னும் அடியில் அடிப்பிடிக்காத அளவுக்கு இருக்காது. அப்புறம் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிவிட்டு நான் சொல்ல மறந்துட்டேன். நல்லா கிளறிட்ட பிறகு அந்த அரை வேக்காட்டில் இருந்த அரிசியை வந்து மேலே போட்டுக்கிட்டேன். அது நல்லா உதிரியாக இருக்கும். அதுக்காக நான் எண்ணெயை முன்னாடி ஊற்றினாலும் உதிரியாச்சு. ஸோ நல்லா அந்த அரிசிக்கு கொஞ்சம் மேலே அளவுக்கு நான் தண்ணி விட்டுக்கிட்டேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் வேகணும்ல அரிசி, அதனால் விட்டுட்டு அடியில் லைட்டாக ரொம்ப குத்தி கலர்னா சோறு ஆல்ரெடி லைட்டாக வெந்தனால இதுவாக குழஞ்சிரும். அதை லைட்டாக கிளறிட்டு மேலே வந்து கொஞ்சோண்டு மின்ட் லீஃப் போட்டு தம் போட்டு வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் தம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா 10 நிமிஷம் ஆஃப் பண்ணியும் வச்சுட்டேன். அப்புறம் தம் எடுத்து பார்த்தா அந்த அரிசி நல்லா பொலையாக சீரக சம்பா தம் பிரியாணி ரொம்ப அழகாகவே வந்துருச்சு. அதை சைடில் ஃபுல்லாக குத்தாமல் அப்படியே மேலே தூவி போட்டேன். செம்மையாக இருந்துச்சு பிரியாணி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.